நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக அவரை உயர்த்த ஆரம்பிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஆண்டவரே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், தேவனே நீர் நல்லவர். உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். இயேசு வல்லமை இல்லவர், இயேசு அதிசயங்களை செய்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு மாறாதவர். நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம். ஏகோவா ஈரேமை துதிக்கிறோம், ஏகோவா ஷாலோமை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுகிற உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய மகத்துவத்துக்காக, உம்முடைய அக்கினிக்காக ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் துதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் உயர்த்துகிறோம். நல்ல தேவனை துதிப்போம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. துதிப்போம் ஆண்டவர். அலங்கார வாசல். ஆமென். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம். சொல்லுவோமா? ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க அன்பு கூற வந்தோ, ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம். அவ்வளவுதான். ஆமென். துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே
ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அவ்வளவுதான் சொல்லி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. அவ்வளவுதான். எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. சொல்லுவோமா? துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால். ஆமா, சொல்லி சொல்லி அப்படியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க உங்க சமூகத்துல பாடி ஆராதிக்கிற இந்த ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்தி ஆராதிக்கிறோம். எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். 280வது பாடல், ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 280வது பாடல். எல்லாரும் கைகளை தட்டி ஆரவார ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகமா பாட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆரவார ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். ஆரவார ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவார ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லா நல்லா கர்த்தர் சமூகத்துல ஆரவார ஆர்ப்பாட்டம், அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன்
உயர்த்தி பாடுவோமா? பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், ஸ்தோத்திர ஆண்டவரே. நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆமென். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. அப்பான்னு கூப்பிடப்படும் ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிடப்படும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல துதிப்பாமா. அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். பாடுவாங்க. ஆமென். உயர்த்தி பாடுவோம். ஓஹோ. அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஸ்தோத்திர ஆண்டவரே. அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம்னா. ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம்னா. வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்துவாண்டவரே. உயர்த்தி பாடுவோம். ஆமா. நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். துயரம் நீக்கிவிட்டார் கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். துயரம் நீக்கிவிட்டார் கொண்டாட்டத்தின் ஆடை தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடைய தந்தார். ஒடுங்கின ஆவி நீக்கி துதி என்னும் உடைய தந்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் நல்ல ஆண்டவர். தினமும் பாடுவோம். புதிய நாடு எங்களுக்குள்ள. ஆமா. உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஸ்தோத்திர ஆண்டவரே. அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர்
நீதியின் சால்வை தந்து இரட்சிப்பாலே போர்த்தி விட்டார். நீதியின் சால்வை தந்து இரட்சிப்பாலே போர்த்தி விட்டார். மணமகன் மணமகள் போல் அலங்கரித்து மகிழ்கின்றார். மணமகன் மணமகள் போல் அலங்கரித்து மகிழ்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயர்த்துவோம் அப்படியே. அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், ஆமா, நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்ப வருவார். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான் விசுவாச வார்த்தையால். அல்லேலூயா, பாடி ஆமென். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எழுந்திருச்சிரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மியூசிக்கை சட்டுன்னு மாத்திருங்க, வேற மியூசிக். ஆமென். அல்லேலூயா. எழுந்திருச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவார். ஆமா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவார். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கோ ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கோ பிரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவார். ஓ ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவார். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனான் நினைவே. கட்டளை பிறந்தது போனான் நினைவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார். ஆமா, முறுமுறுத்தால் திரும்பி வருவார். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி நல்லா வருவார். தேவ சமூகத்துல எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, துதிக்கிற எவ்விடத்திலையும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா நீர். எல்லா கைகளை தட்டி அப்படியே துதிப்பாமே. வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம். ஆமென். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. எரிகோ பிடிப்போம். ஆமா, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவார்.
ஓகோ முறுமுறுத்தால் திரும்பி வருவான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே, அவ்வளவுதான். உறைவிடமாக்கிக் கொண்டான். சொல்லுவோம் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டான். ஓஹோ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஸ்தோத்திரம் அப்பா. நேரினது, ஓஹோ நேரினது மகளே. கர்த்தரை உயர்த்துவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரினது, நேரினது மகளே. சொல்லுவோமா, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஓ வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஓஹோ நேரினது, அல்லேலூயா. நேரினது மகளே. சொல்லுவோம் லலலா 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 லா லா லலா லலலா 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 லலலா. சொல்லுவோமா அப்படியே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. வீணாகாது. அவ்வளவுதான். சொல்லுவோமா, அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். சொல்லுங்க வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஸ்தோத்திரம் அப்பா. நேரினது, ஆமா நேரினது மகளே. ஆமா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. 91வது சங்கீதம். ஆமா நல்ல துதிங்க, வசனம்தான். நேரினது மகளே. ஆமா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. பரலோகத்தில் உண்டு. சொல்லுங்க அப்படியே, வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போ. வரப்போகும் நன்றி அப்பா, இரட்சகரை நன்றி. எதிர்நோக்கி காத்திருப்போம். அல்லேலூயா. ஆமா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஸ்தோத்திரம் அப்பா. நேரினது, அல்லேலூயா. நேரினது மகளே. ஆமென். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா உயர்த்துங்க ஆண்டவரே, சரீரமெல்லாம் நன்றி. குற்றமின்றி காத்திடுவார். அம்மா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது,
ஸ்தோத்திர ஆண்டவரே. நேரிடாது மகளே. ஆமா la 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 la. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. சொல்லுவோமா? தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார், தொடங்கினவர் முடிச்சிடுவார். முடித்திடுவார். அல்லேலூயா. அதை செய்திடுவார். கர்த்தரை துதிப்போம். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஓஹோ. நேரிடாது. ஆமா நேரிடாது மகளே. சொல்லுங்க சொல்லுங்க. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது. நேரிடாது மகளே. ஆமென் ஆமென். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும், ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் ஓ நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். பாடுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அல்லேலூயா. அணுகாது மகனே. நல்ல கைகளை தட்டி முழு இருதயத்தோட பொல்லாப்பு கர்த்தரை உயர்த்துவோம். அப்படி ஆமா ஆமென். நேரிடாது மகளே. la 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 la. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. பாடுவோமா? ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. எப்படியா? நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆஹா பிரியமானவளே. உன் ஆத்துமா வாழ்வது போல் துதிங்க துதிங்க. அப்படி ஆமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஸ்தோத்திரம் அப்பா. சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு உயர்த்து. மகனே. கர்த்தரை நல்லா பாடி துதிப்போ. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, வீடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். அவ்வளவுதான். மான்கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே.
மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே அவ்வளவுதான். கர்த்தரை உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆமா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து. அவ்வளவுதான். வறுமையா போதகரே, வறுமையா. ஆமென். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீர் கர்த்தருடைய வல்லமை எங்களை மூடுவதாக. நல்ல கைகளை தட்டி ஆமா ஆமென். ஜீவ தண்ணீரே ஸ்தோத்திரம் அப்பா. நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும். ஓ இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற எங்களுக்குள்ள ஒரு புது வல்லமையை தந்து உற்சாகத்தோடு எங்களை ஜெபிக்க வைப்பீராக. உற்சாகத்தோடு எங்களை ஜெபமண வைங்க இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய வல்லமை எங்களை மூடட்டும். இந்த 9வது நாள் அவங்க சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்களை மூடட்டும். கர்த்தருடைய வல்லமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை எங்களை மூடட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆமா. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக எல்லார் கைகளை தட்டி கேட்போம். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஊற்றுமையா உங்க வல்லமையை ஊற்றுங்கப்பா எங்கள் மேல ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த இரவு நேரத்தில் எங்களை பலப்படுத்தட்டும்னு கேளுங்க. ஆமென். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் ஓ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் சேரும் இடமெல்லாம் மாறுதலே. ஆமென். செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. அவ்வளவுதான். வறுமையா ஆமென். வறுமையா ஓ வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஓ வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க அப்படியே. வறுமையா வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா அல்லேலூயா
சொல்லி துதிங்க. அப்படியே வாய்களை திறந்து அப்படியே உயர்த்துங்க. அப்படியே ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 சொல்லி துதிங்க. அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அப்படியே உயர்த்துவோம். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். உயர்த்துவோம் எல்லாரும், நல்லா சொல்லி துதிங்க. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் ஆமென். உம்மை எப்படி உள்ளத்தின் ஆழத்துல சொல்லி துதிங்க. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா
நிசி, ஏகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஏகோவா அவ்வளவுதாமா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா இணைந்து அப்படியே சொல்லுவோம். அப்படியே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கிருபையுள்ள கரம் தாமே எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நல்ல சத்தமா கைத்தட்டி உற்சாகமா தட்டுங்க. அல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம்ம இடத்துல இருக்கிற டேனியல் பிரதர் அவர்கள் வருவாங்க, வந்து தேசத்துக்காக அவங்க ஜெபிக்க போறாங்க கொஞ்ச நேரம். ஆமென். ஒரு 3 ஜெப குறிப்பு மேலே தேசத்துக்காக அவங்க ஜெபிக்க போறாங்க. ஆமென். அதற்கு பிறகு அப்படி ஒவ்வொரு ஜெபங்களாய் நம்ம ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்குள்ள அவர் செயல்படுவார். ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம் ஜெபங்களை கிட்டத்தட்ட 8 நாள் அங்கீகரிச்சிருக்கிறார். இன்னைக்கு 9வது நாள். இந்த நாளையும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்திருக்கிறார். ஆமென். நல்ல உற்சாகமா கைத்தட்டுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, மற்றதுக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த இரவு வேலையில் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உடைய பாத்தனையில் வருகிற ராஜா, சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை உடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. நீங்கள் எதை ஜெபிக்க சொல்கிறீங்களோ அதை நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எப்படி நாங்கள் ஜெபிக்கணும் என்பதை கற்றுக்கொடும். ஆவியானவரே நீங்கள் லீட் பண்ணுங்கப்பா. அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நமக்கு சோதரம் சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். ஏசப்பா துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, எங்கள் தேசத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே தலைவர்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ராஜா. உங்கள் தலைவர்களை நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறதற்கு ஆண்டவரே அவர்கள் ஆமோதித்து அங்கிட்டும் பேசாமல் இங்கிட்டும் பேசாமல் இருக்கிற அவர்களுடைய எண்ணங்கள் மாறட்ட ராஜா.
ஆண்டவரே ஜாதி வெறி இனவெறியும் தூண்டுகிற அந்த அசுத்த கிரிகைகள் எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்குள்ள பதவியில் இருக்கிறவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஜாதி வெறி இனவெறி மதவெறி எல்லாம் அழிக்கப்பட்டு ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஆண்டவரே ஜாதி மனிதனால் உண்டானது என்பதை அந்த ஜனங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரை. உணர்வடையட்ட ராஜா. ஜாதி வெறி அந்த அவங்களை விட்டு அழிந்து போகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த அதாவது முரட்டாட குணங்கள் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே அவங்களுடைய ஜாதி இனவெறியை வைத்து பிள்ளைங்களை கொள்றாங்களப்பா. மரணத்துக்கு ஏதுவாய் அவங்க நடக்கிறது அவர்களுக்கு அவர்களே வைத்து கொள்ளுகிற கண்ணி என்பதை அவர்கள் அறியாமல் செய்கிறாங்களப்பா. இந்த அறியாமல் இருள்களை அவர்களுக்கு விளக்குங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாதி வெறி இனவெறி மதவெறி எல்லாம் அழிக்கப்படட்டும் ராஜா. தலைவர்கள் என்னென்னா மதத்தை வைத்து கொண்டு அரசியல் பண்ணுகிறாங்கப்பா ஆண்டவரே. இன்னொரு தலைவர் என்னென்னா இனத்தை சாதி வைத்து கொண்டு, இன்னொரு தலைவர் என்னென்னா மொழியை வைத்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று பிரித்து எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அரசியல் செய்கிறதன் நிமித்தமாய் இந்த ஜனங்களை தூண்டிவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வெறித்தனங்களை உண்டாக்குகிறாங்கப்பா. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறித்தனத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். சாதி வெறிகள் இனவெறிகள் மதவெறிகள் அழிக்கப்படட்டும் ஏசப்பா. ஒருவருக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த இனவெறிகள் உண்டாகக்கூடாது. எல்லாம் ஒரே தாய் பிள்ளை என்பதை அவர்கள் உணரட்டும். ஆதியிலே ஆதாமத்தான் உண்டாக்கினீர், ஒருவனை அல்லவா உண்டாக்கினீர். அந்த ஒருவனில் இருந்து தானப்பா எல்லாம் பிதிர்வலி வந்துச்சு. அதை அவர்கள் உணராமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஒருவரை மாத்திரம்தான் படைச்சேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 2 பேரை படைச்சேன்னு சொல்லியிருந்தால் அதில் இருந்து ஜாதி வந்துடும்னு தான் நீங்கள் ஞானமாக படைச்சிங்கப்பா. இந்த ஞானத்தை அவங்க புரிந்து கொள்ளட்டும் ராஜா. அவர்களுடைய சிந்தனை கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகி போகட்டும். அந்த ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த அந்த வலுசற்பத்தின் ஆவி இந்த நாட்களையும் ஆண்டவரே செயல்படுகிறதே அந்த செயல் வல்லமை இழந்து போகட்டும். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் இருக்கு என்று ஆண்டவரே ஜனங்களை வஞ்சிக்கிறானப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகளை கொடுத்து ஆண்டவரே ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற அந்த அசுத்த ஆவியின் வல்லமை அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இப்பொழுதே எங்கள் தலைவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுப்பா. எல்லாரும் உடைய ராஜ்யத்தில் பங்கு பெறணும். அதற்கு உண்டான ஞானத்தை புத்தியும் நீங்கள் கொடுங்க. அவர்களை கட்டி வைத்திருக்கிற அறியாமை இருள்கள் விலகட்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா துன்மார்க்க செயல்களும் விலகி போகட்டும். எல்லா வானமல பொல்லாத சேனைகளை கட்டப்படட்டும். துறைத்தனத்தின் அதிகாரத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். அந்தகார லோக அதிபதிகளுடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவை நாமத்தினால் நீர் அப்படியே செய்து விட்டமைக்கா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, தேங்க்ஸ் ஜீசஸ். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற இந்த விபச்சார வேசித்தன ஆவிகள், இந்த அஸ்துரத்தின் ஆவி அழிக்கப்படணும்பா. இந்த அஸ்துரத்தின் ஆவி தான் ஒவ்வொருவருக்குள்ளையும் புகுந்து கொண்டு ஒரு வெறித்தனத்தை உண்டு பண்ணுது. அந்த காம விகாரத்துக்காக ஒரு கொலை கூட செய்ய வைக்குதுப்பா. அந்த அஸ்துரத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். எல்லா வானமல்ல பொல்லாத சேனைகள் இப்பொழுதே அழிக்கப்படட்டும். என் தேசத்தில் உள்ள ஜனங்களை வஞ்சிக்கிற அந்த அஸ்துரத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால வச்சார வேசித்தன ஆவிகளை தூண்டி விடுகிற ஆவி, வெறியை உண்டு பண்ணுகிற ஆவி அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே அந்த அஸ்துரத்தின் மேலே ஆண்டவரை பட்சிக்கிற அக்கினி இறங்கட்டும். பட்சிக்கிற அக்கினி இறங்கட்டும். என் ஜனங்களின் ஆண்டவரே சிந்தனை கட்டுக்களை ஆண்டவரே சிந்தனையை கட்டி ஆண்டவரே வேசித்தனத்துக்கும் ஆண்டவரே விபச்சாரத்துக்கும் ஆண்டவரே வழி நடத்துக்கிற அந்த அஸ்துரத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். அஸ்துரத்தின் ஆவி அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கடிந்து கட்டுகிற ராஜா. அதுமே என் தேசத்தை விட்டு என் ஜனங்களை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவரே இந்த அஸ்துரத்தின் ஆவி ஆண்டவர் அநேகரை வஞ்சிச்சிருச்சுப்பா, அநேகரை பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சுப்பா. இந்த பாதாளத்துக்கு போகிற வழியை விட்டு என் ஜனங்கள் விலக ஆண்டவரே அவர்களை கட்டி வைத்திருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகி போட்டோம். அவர்கள் அறியாமை இருள்கள் விலகட்டும். மனப்பேதமைகள்லாம் மாறட்டும்.
கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், பாகால் அல்ல தெய்வம் என்பதை முதலாவது என் ஜனங்கள் உணரட்டும்ப்பா, உணரட்டும். உம்மாலே தானேப்பா எல்லா விடுதலை கிடைக்கும். உம்மாலே அன்றி வேறொருவராலும் ஆண்டவரே விடுதலை இல்லை என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே இந்த விபச்சார வைஸ்தனவி ஆவியில் இருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாதுப்பா. எல்லாரும் பரலோக குடிமக்களாய் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் வந்து பங்கு பெறட்டும், பங்கு பெறட்டும். அதற்கு தடையாக இருக்கிற இந்த இருளின் அதிகாரம் இப்பொழுதே விலகி போட்டுப்பா. நீர் விலக்கி ஆண்டவரே என் ஜனங்களை மீட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். என் ஜனங்களை விடுதலையாக்கி விட்டதற்காக நன்றி, நன்றி ராஜா. இப்பொழுதும் அந்த தேசத்தில் உள்ள மதுபான கடைகள், மதுபான பழக்கங்கள், போதை பழக்கங்கள், போதையில் எத்தனையோ விதமாக செயல்படுறாங்க. கஞ்சா, பீடி, சிகரெட்டு, புகையிலை, தண்ணி, இன்னும் என்னென்னமோ பொருள்கள்லாம் இருக்கான். அந்த மாதிரி போதை பழக்கங்கள் என் ஜனங்களை விட்டு விலகி போகணும். நம்ம என் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த போதை பழக்கத்தின் ஆவி அழிக்கப்படணும். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வெறி, அந்த போதை பழக்கத்தின் ஆவி வெளியேறட்டுப்பா. ஆண்டவரே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க எதை சிந்திக்கிறாங்களோ அதைத்தானப்பா செய்கிறாங்க. ஆண்டவரே அவர்களுடைய சிந்தனை ஆண்டவரே இந்த போதை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்குப்பா. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என் ஜனங்களை விட்டு, என் தேசத்தை விட்டு, என் ஊரை விட்டு, என் உலகத்தை விட்டு ஓடட்டு இயேசுவின் நாமத்தினால். இந்த மதுபான போதை பழக்கம் என் ஜனங்களை ஆண்டவரே கொலைக்காரனாக மாற்றுது, விபச்சாரக்காரனாக மாற்றுதுப்பா. ஆண்டவரே துன்மார்க்கனாக மாற்றுதே. இந்த துன்மார்க்க செயல்களை தூண்டுதே. ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே நேசிக்கத்தக்க விடாமல் ஆண்டவரே கொலைகாரனும் எதிராளியுமா மாற்றுகிற இந்த போதை பழக்கத்தின் ஆவி எல்லா மதுபான போதை பழக்கத்தின் ஆவியும் என் ஜனங்களை விட்டு என் தேசத்தை விட்டு இப்பொழுது அழிந்து போட்டும், அழிந்து போகட்டும். அடிமைத்தனத்தின் ஆவி அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதற்கு காரணமாக இருக்கிற எல்லா தலைவர்களையும் தொடுங்கப்பா, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. இந்த மதுபான போதை பழக்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அவர்களுக்கு வருகிற வருமானம் அது நாசமாக போகும் என்பது அவர்கள் தெரியாமல் ஆண்டவரே அதை அங்கீகரிக்கிறாங்களப்பா. அது அவர்களுக்கு தானே அபத்தம் என்பதை தெரியலே. அவர்களுடைய அறியாமை இருளை விலக்கி ஆண்டவரே இந்த மதுபான கடைகளை அடைக்கட்டும். அவர்களுடைய சுய லாபத்துக்காக ஜனங்களை வஞ்சிக்கக்கூடாதுப்பா. ஜனங்களுடைய ஜீவனில் அவங்க கை வைக்கக்கூடாது. அவர்களுக்கு சிந்தை உண்டாகட்டும். நம்மளும் நாசில சுவாசமுள்ள மனுஷன்தான், நம்மளுக்கும் இந்த கேடு வருமே, இந்த கேடு நமக்கு பின்பற்றுமே, அந்த சாபம் நம்மளை தொடருமே என்ற அந்த எண்ணங்கள் அந்த மனிதர்களுக்குள்ள உண்டாகட்டும். இயேசுவின் அவர்கள் செய்த அந்த தவறு நிமித்தமாக அநேகர் மறித்து போயிட்டாங்க, அநேக குடும்பம் கெட்டு போயிடுச்சப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கெல்லாம் அவங்க தானப்பா பொறுப்பாளி. ஆண்டவரே இவர்கள் முதலாவது மனம் திறந்த உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீர் ராஜாவை தள்ளி ராஜாவை உருவாக்குகிறவர். ஆண்டவரே நீர் என் தலைவர்களுக்குள்ள ஆண்டவரே ஞானத்தை புத்தியை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆளுமை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் ஆளுமை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் தேசத்தை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேசத்தில் உள்ள எல்லா அஸ்துரத்தின் ஆவி, தூமாசின் ஆவி, எல்லா வானமல்ல பொல்லாத சேனைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். எல்லா இருளின் அதிகாரங்களும் விலகி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் எல்லாரையும் உருவாக்குங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். எழுந்திருச்சிருவோமா? நல்லவர், 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 நல்லவர். எந்திரிச்சிருவோம். ஆமென். எல்லாரும் எந்திரிச்சிட்டு அப்படியே அமர்ந்துருவோம். ஆமென். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை இரட்சித்தவர். நன்மை செய்த இவர், நாடெங்கும் சுற்றியவர். நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், எங்கள் இயேசு
நல்லவர், என்றும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், என்றும் இயேசு நல்லவர், நம்பும் இயேசு நல்லவர். கைத்தட்டி பாடுங்க அப்படியே. நல்லவர் 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 நல்லவர், இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 நல்லவர், இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுவேன், குருடர்களுக்கு பார்வை கொடுத்த அப்படின்னு. நீங்க என்ன சொல்லணும்? இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சொஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். ஆமீன். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சொஸ்தமாக்கிடும் இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். அவ்வளவுதான். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். ஓ முட்களின் நடுவே லீலியின் ரோஜா. இயேசு நல்லவர். ஆமென். முட்களின் நடுவே லீலியின் ரோஜா. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். என் நல்ல கைத்தட்டி வேகம் அப்படியே. நம்பும் இயேசு நல்லவர், என்றும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், என்றும் இயேசு நல்லவர், நம்பும் இயேசு நல்லவர். நல்லவர் 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 நல்லவர், இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். கைத்தட்டி நல்லவர் 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 நல்லவர். அவ்வளவுதான். ஆமா, நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். ஓ உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மை செய்த இவர், நாடகம் சுற்றியவர், நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நானிலத்தோர்க்கு நன்மைகள் செய்த நல்லவர். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், என்றும் இயேசு நல்லவர், நம்பும் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், என்றும் இயேசு நல்லவர், நம்பும் இயேசு நல்லவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீங்க பதில் தந்தீங்க ஆண்டவரே. நல்ல ஒரு கைத்தட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்படியே. அல்லேலூயா. ஆமென். அடுத்து நம்மளுடைய மாநிலத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம் ஜெபங்களுக்கு பதில் தர போகிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்க போறோம். பாரத்தோட நம்ம நேற்றைய தினத்தில் சொல்லியிருக்கிறோம், நம்ம ஊருக்காக, நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம பாரப்படணும்னு சொல்லி கர்த்தர் அந்த பாரங்களை உங்களுக்கு இப்படி தந்தருள்வாராக. இப்படி ஜெபிப்ப எல்லாரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு சில நம்ம மாநிலத்துக்காக ஜெபிப்போம். 7.5 கோடி ஜனங்க நம்ம தமிழ் மாநிலத்தில் இருக்காங்க. இந்த 7.5 கோடி ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும், மகாபுரி எழுப்புதல் கட்டளையிடணும். நம்ம எப்படி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டோமோ அதுபோல் அந்த ஜனங்களும் தெரிந்து கொள்ளணும். நரகத்துக்கு ஒருபோதும் அவங்க போயிடக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க அவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறாரு. அப்படி வானத்துக்கு கையில் விடுத்து, ஆண்டவரே இந்த 7.5 கோடி ஜனங்களுக்கு நம்ம நல்ல இறங்கிட்டே சப்பா நம்ம அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, எங்கள் மாநிலத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த 7.5 கோடி ஜனங்களுக்கு நம்ம நல்ல இறங்கட்டும். ஆண்டவர் குருட்டாட்டத்தின் ஆவியில் அழிக்கப்பட்டு ஏசப்பா. ஆண்டவர், எங்களை தெரிந்து கொண்ட தேவனில் அல்லவா. ஆண்டவரே, இந்த 7.5 கோடி ஜனங்களுக்கு நம்ம நல்ல இறங்கட்டும். 7.5 கோடி ஜனங்களுக்கு நல்ல இறங்கட்டும் ஏசப்பா. ஆண்டவர், ஜனங்கள் நம்ம தெரிந்து கொள்ள உதவி செய்துங்க ஏசப்பா. ஒருபோது ஆண்டவரே பாதாளத்தின் வாசலை மேற்கொண்ட கூடாது ஏசப்பா. அந்த ஜனங்களுக்கு நல்ல இறங்கட்டும் அப்படி வாயில தந்து அப்படி ஜெபம் பண்ணும் எல்லாரும். ஆமா, அப்படி வல்லமை இறங்கட்டு ஏசப்பா. ஆண்டவர், ஜனங்களுக்கு நம்ம வல்லமை இறங்கட்டும். அவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தின தேவனீர் அல்லவா. ஆண்டவரே, அவங்களுக்கு நம்ம வல்லமை இறங்கட்டும். அவங்களுக்காக ஆண்டவர் நாங்கள் திறப்பில் நிற்கிறேன் ஏசப்பா. அவங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர், தமிழ் மாநிலத்துக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஆபிரகாம் எப்படி லோத்துக்காக திறப்பில் நின்றாரோ ஆண்டவரே, 7.5 கோடி ஜனங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீங்க
கேளுங்க ஏசப்பா. 7 கோடி ஜனங்களுடைய ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. ஜனங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. ஜனங்களுக்கு வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டும். எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகாபரி ரட்சிப்பு உண்டாகட்டும். 7 கோடி ஜனங்களுக்கு மகாபரி ரட்சிப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 7 கோடி ஜனங்களுக்கு வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. எல்லா அசுத்த வல்லமைகள் அழிக்கப்பட்டும். எல்லா அந்தகார கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ ரட்சிப்பை கட்டளையிட்ட நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டுட்டு அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நம்ம மாநிலத்தில் அநேகர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு நபருக்குள்ள இறங்கட்டும். குழந்தை இல்லாத நபருக்குள்ள வல்லமை இறங்கட்டும். அமெரிக்கா தேசத்தில் கற்பமே இல்லை, ஆனால் குழந்தை உண்டாகுச்சு. மனுஷனால கூடாது, தேவனால கூடும். மருத்துவரால் கூடாத காரியம் தேவனால எல்லாம் கூடும். விசுவாசி நம்ம வானத்துக்கு கைகள் எடுத்து, ஆண்டவரே எங்கள் மாநிலத்தில் யாருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஒரு கற்ப பைக்கிலும் வல்லமை இறங்கட்டும். கற்ப பைக்கிலும் வல்லமை இறங்கட்டும் சொல்லி வாய்களை தந்து அப்படியே ஜெபம் பண்ணுவோமா. மனிதனால கூடாத காரியம்தான், மருத்துவர்களால் கூடாத காரியம்தான், ஆனால் தேவனால கூடும். கற்பப்பையே இல்லைனாலும் ஆண்டவர் புது கற்பப்பையை உண்டாக்கி அவங்க குழந்தை பாக்கியத்தை தேவன் கட்டளையிடுவார். எல்லாம் விசுவாசத்தை கைகளை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ ஆண்டவரே, ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கற்பத்தின் கனி கர்த்தராவின் சுதந்திரம் சொன்னீங்களே, அந்த சுதந்திரத்தை தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்பட்டும். அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவி அழிக்கப்பட்டும். வாயில திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாயில திறந்து, ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இப்பொழுதே ஒவ்வொரு கற்ப பைக்கிலும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு கற்ப பைக்கிலும் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. கற்பப்பையே இல்லைனாலும் புது கற்பப்பையை உருவாக்குற தேவன், புது கற்பப்பையை உருவாக்குற தேவன். நீங்க எதை பூமியில கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் சொன்னீங்களே. நீங்க எது பூமியில கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கும்படும் சொன்னீங்களே ஏசப்பா. இப்பொழுதே எங்க மாநிலத்தில் இருக்க ஒவ்வொரு நபருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு நபருக்கான குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஏசப்பா. கற்பத்தை கட்டி வச்சிருக்க ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கற்பப்பையை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனிதனால கூடாத காரியம், டாக்டரால முடியாத காரியம் ஏசப்பா, என் தேவனால கூட ஏசப்பா. என் தேவனால கூட ஆண்டவரே, உம்மால கூட ஏசப்பா. இப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை பாக்கியத்துக்காக சமூகத்தில் ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு நபருக்கும் வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு நபருக்கும் வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி கர்த்தராவின் சுதந்திரம் சொன்னீங்க. பிள்ளைகள் கர்த்தராவின் சுதந்திரம் சொன்னீங்களே. அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாத சுத்தாவே ஒவ்வொரு நபரை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபரை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்நாளின் கற்பத்தை கடாட்சித்த தேவனின் அல்லவா. இப்பொழுது ஒரு கற்ப பைக்கிலும் நல்லமை இறங்கட்டும். உம்முடைய கரை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு கற்ப பைக்கிலும் நல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நம்ம மாநிலத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அநேக ஊழியக்காரர்கள் வியாதியோடு இருக்காங்க, மரண படுக்கையோடு இருக்காங்க. அநேக ஊழியக்கார குடும்பத்துக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, அநேக தேவைகள் இருக்குது. ஊழியத்துக்குரிய தேவை, குடும்பத்துக்குரிய தேவை இருக்குது. வானத்துக்கு கைகளை உறுத்தி நம்மளுக்கு கொடுத்த ஊழியக்கார, நம்ம மாநிலத்துக்கு கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு அப்படி ஜெபம் பண்ணுமா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் மாநிலத்தில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களை பலவீனங்கள் மாறட்டும். எந்தெந்த ஊழியக்காரர் வியாதியோடு இருக்காங்களோ வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும் ஏசப்பா. ஊழியக்கார குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும் ஏசப்பா. ஊழியக்கார குடும்பத்துக்கு யார் வியாதியோடு இருந்தாலும் இப்பொழுதே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தேவனீர் அல்லவா. இப்பொழுது சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்கார ஆண்டவரே, ஊழியக்கார குடும்பத்துக்கு இருக்க எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருள் தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஊழியத்தை குறித்திருக்க எல்லா பாரங்கள் மாறட்டும், எல்லா கவலைகளும் மாறட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்கும் எல்லாமே இறங்கட்டும். ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்கும் எல்லாமே இறங்கட்டும். ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபர்களும் எல்லாமே இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழிய பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஊழிய பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை எப்படி நடத்தணும், தேவ ராஜ்யத்தை எப்படி கட்டணும், தேவன் ஞானத்தினால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வரங்களால் நிரப்புங்க ஏசப்பா. வல்லமையால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலுக்காக நிற்கிற பாத்திரங்களா நீ மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருக்கும் எல்லாமே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே
எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே. கைகளை தட்டி பாடு. ஆமென். இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமாம், நாம் இருக்கிற இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய தாகம், இந்த 2 மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிற இந்த ஜெபங்களுக்கு ஆமீன் மகத்தான ஒரு அற்புதங்களை பதில நமக்கு தந்தருள போகிறார். ஆமீன். கைகளை தட்டி அப்படியே வரவேற்போமா? ஆமீன். இயேசுவின் நாமத்தை நல்ல கை தட்டுங்களே சத்தமா. ஆமீன். அல்லே இது ஒரு தட்டு சாம்பிராணியை போற தள்ள தட்டு சத்தமா தட்டுவோம். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். முதல் ஜெப குறிப்பாக இந்த 2 மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் ரட்சிப்பின் வல்லமை ஊற்றப்படணும். இந்த ஜனங்கள் எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த 2 மாவட்டமும் கர்த்தருக்கென தேவன் தெரிந்து கொள்ளணும். எல்லா ஜனங்களையும் தேவன் ரட்சிக்கப்படுத்தணும். கர்த்தரை பற்றின அந்த சுவிசேஷம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும் விதைக்கப்படணும்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்படின்னு பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிற ஸ்தோதரிக்கிறே சப்பா. இந்த வேலையும் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தை நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த 2 மாவட்டத்திலே நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. ரட்சிப்பின் வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க. பாவத்தின் கிரியைகளை உங்களை விட்டு நிர்மூலமாக்கப்படட்டும் அப்பா. நாங்கள் செய்வது பாவம் என்று அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் அந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் அக்கினி இந்த 2 மாவட்டத்தில் ஊற்றப்படுவதாக. ரட்சிப்பின் எழுப்புதல் ஊற்றப்படட்ட ஆண்டவரே. சுவிசேஷ எழுப்புதல் ஊற்றப்படுவதாக. அநேக ஜனங்களுக்குள்ள உம்மை பற்றின அந்த சுவிசேஷங்கள் விதைக்கப்படட்ட ஆண்டவரே. ஒரு கிறிஸ்தவ மாவட்டமாய் 2 மாவட்டத்தை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை 2 மாவட்டத்தில் இறங்கட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிராமங்களுக்குள்ளையும் நீங்க இறங்கி வாங்க இயேசுப்பா. ஒவ்வொரு கிராமங்களை நீ ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே செயல்படுவீராக. எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள இருக்க மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. பாவத்தை விட்டு மனம் திரும்ப நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. அடுத்ததா சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஊழியர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் உண்டாகணும். எழுப்புதலுக்கு எல்லாரும் ஒரு மனமாக எழும்பி நின்றாதே இந்த 2 மாவட்டத்தையும் எழுப்புதலை பார்க்க முடியும். கர்த்தர் தாமே ஊழியர்களுக்குள்ள ஒரு ஒருமனத தேவன் கட்டளையிடன்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோமா? அப்படி பரலோக பிதாவே மே ஸ்தோதரிக்கிறேசப்பா. ஆண்டவரே சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மனதை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தால் தானே ஆண்டவரே மகாபெரிய எழுப்புதலை நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே. அதை பிசாசானவன் தடை பண்ணி வச்சிருக்கிறானே ஏசப்பா. ஒவ்வொருவருக்குள்ளே போட்டிகளும் பொறாமைகளும் வருதே ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காகப்பா எங்கள் மாவட்டத்தில் இருக்க ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்கட்ட ஆண்டவரே. ஒரு மனமா எழும்பி பிரகாசிக்கட்டே சப்பா. ஒரு மனதை தடை செய்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனதை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போட்டிகளும் மாறட்ட ஆண்டவரே. எல்லா பொறாமைகளும் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ராஜ்யத்துக்காக எல்லா ஊழியர்களும் இணைந்து செயல்பட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளே செயல்படுவீராக. ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் உடைய வல்லமை ஊற்ற
ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சை உண்டாகட்ட ஆண்டவரே. எழுப்புதல் அக்கினை ஒவ்வொரு ஊழியர்களுக்களை பற்றி எரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஊழியர்கள் ஒரு மனமாய் இணைந்து ஜெபிக்கிறதை எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே. எழுப்புதலுக்காக எழும்பி பிரகாசிக்கிறது எங்க கண்கள் காணணும் ஏசப்பா. நீர் ஒவ்வொருவருக்களையும் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு மனதின் ஆவி எங்க மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளே உண்டாவதாக ஆண்டவரே. நீர் தாமே அந்த ஒரு மனதின் ஆவியை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ள இறங்கி செயல்படுவீராக. அந்த எழுப்புதலை குறித்த ஒரு தாகத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்ததா சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாலுகாக்கும் ஒரு சபை எழும்பணும். லட்சக்கணக்கில் கூடுகிற சபைகள் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவன் எழுப்பி தரணும்னு சொல்லி எல்லாரும் கூடி ஜெபணும். அப்படின்னு பரலோக பிதாவை மே ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே, மே ஸ்தோதரிக்கிறேன் சொப்பா. இப்பொழுதும் கூட அந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாலுகாவையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு தாலுகாக்கும் ஆண்டவர் ஒரு சபையை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐசப்பா. அநேக இடங்களில் சபைகளே இல்லாமல் இருக்குது ஆண்டவரே. அந்த இடங்களில் சபைகள் நீர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக சபைகள் 2 மாவட்டத்திலே உண்டாகட்டே சப்பா. கர்த்தருடைய வல்லமை தாமே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. லட்சக்கணக்கில் கூடுகிற சபைகள் ஆண்டவரே இந்த 2 மாவட்டத்திலையும் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தாலுகால சபைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அநேக சபைகளை நீர் எங்களுக்கு எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜபக்குழுக்களை எங்களுக்கு எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 மாவட்டத்தை அப்பா கிறிஸ்தவ மாவட்டமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்க்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய சபை எழும்பன ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிக்கணும் ஏசப்பா. அநேக இடங்கள்ல கர்த்தரை ஆராதிக்கிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. லட்சக்கணக்கில் கூடுகிற சபைகள் எங்க மாவட்டத்தில் எழும்புவதாக நீர் அந்த சபைகளை எழுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக சபைகள் எங்கள் மாவட்டத்தில் உண்டாகனே சப்பா. ஒவ்வொரு சந்துக்கு சந்து ஒவ்வொரு தெருவுலையும் ஆண்டவரே சபைகள் எழும்ப நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதிக்கிற நபர்கள் ஆண்டவரே பெருகட்ட ஆண்டவரே. அநேக சபைகள் இந்த மாவட்டத்தில் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்திருச்சிரும். ஆமென். சொல்லி துதிப்பாமே. யாக்கோப போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. யாக்கோப போல நான் போராடுவே, எலியாவை போல நான் ஜெபித்திடுவே. விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன். கைத்தட்டி. எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆமா, யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். சொல்லுவோமா? கர்மேல் பர்வதத்தில் அவ்வளவுதான். ஆமா, அக்கினி இறங்கும் வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. சத்தமா இன்னும் ஒரு முறை. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் தேவனே. இன்னும் ஒரு முறை சத்தமா சொல்லுவோம். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். தாவீத போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். எந்த கோலியாத்து வந்தாலும் இயேசுவின் நாமத்தால முறியடிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அம்மா யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கைத்தட்டுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இறுதியா நம்மளுடைய சபைக்காக, தேவகோட்டை சபைக்காக, நம்மளுடைய சபைக்காக, 2 சபைக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அப்படியே கைகளை தட்டி அப்படியே சகோதரரை வரவேற்போமா, சேர்ந்து இணைந்து அவங்களோட சேர்ந்து ஜெபிப்பாமே. கர்த்தர் நல்லவர். முதல் ஜெப குறிப்பு, நம்ம சபையில் ஒரு மகாபெரிய எழுப்புதல் உண்டாகணும். எழுப்புதல் வரவிடாமல் தடைப்பணிகளில் சாத்தானுக்கு அழிக்கப்படணும். ஒரு பின்மாறி காலத்து எழுப்புதல் வல்லமை நம்ம சபையில் ஊற்றப்படுதல் ஜெபணும். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, அந்த வேலையின் செபிக்கத்தக்க அண்டு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் ஒரு மகாபெரிய எழுப்புதலை கட்டளையிடுமே நாங்கள் செபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் சபைக்குள்ள ஊற்றப்படட்டா. ஆண்டவரே, பின்மாறி காலத்து எழுப்புதல் வல்லம் எங்கள் சபைக்குள்ள ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்த இப்பொழுது பற்றிய வேண்டும் விரும்பின்னு சொன்னீரே. ஆண்டவரே, அதுபோல் எங்கள் சபையில் நீர் அக்கினியை போடுமே நாங்கள் செபிக்கிறோம். இது வரைக்கும் கண்டிப்பாக எழுப்புதல் எங்கள் சபையில் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, அந்த எழுப்புதல் அக்கினி எங்கள் சபையிலிருந்து தொடங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எழுப்புதல் எங்கள் சபையில் நீங்கள் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, பின்மாறி காலத்து எழுப்புதல் வல்லம் எங்கள் சபைக்குள்ள ஊற்றப்படுவதாக. எழுப்புதலுக்கு நேரம் நடக்க விடாமல் தடை பண்ணி எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த சோர்வு உண்டு பண்ணி எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அந்த எழுப்புதலுக்கு நேரம் எங்கள் பிரயாணத்தை பயணிக்கப்படும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது சீக்கிரமாக நாங்கள் எழுப்புதலை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கண்களை இந்த எழுப்புதலை பார்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பின்மாறி காலத்து எழுப்புதல் வல்லம் எங்கள் சபைக்குள்ள ஊற்றப்படும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நான் பிஸ்தான்ல கிருபைக்கு அன்பு செலுத்துறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் ஜீவனுள்ள பிதாவே. அடுத்தது, நம்ம சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதத்தை தடை பண்ணி எல்லா கிரிகளும் அழிக்கப்படணும். நம்ம சபைக்குள்ள இருக்க எல்லா குடும்பங்களும் இருக்கிற கடன் பிரச்சனையை மாறணும். யார் யாருக்கு வீடு இல்லாமல் இருக்கோம், நல்ல ஒரு வீடை கட்டி கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த வேலையின் செபிக்கத்தக்க அன்பு செலுத்துகிற ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக சமூகத்து வருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வதிக்குமே நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிச்சு போடுமே நாங்கள் செபிக்கிறோம். கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீர் ஆசீர்வதிக்குமே நாங்கள் செபிக்கிறான். பண்ணுற ஒவ்வொரு தொழிலையும் நீர் ஆசீர்வதிக்குமே நாங்கள் செபிக்கிறோம். வேலைக்கு போகும்போது நீ பாதுகாத்துக்கொள்ளுமே நாங்கள் செபிக்கிறான். தொழில் செய்யும்போது பாதுகாத்துக் கொள்ளுமே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், அந்த ஒரு சிறு தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் நீ ஆசீர்வதிக்குமே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், ஆண்டவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே. ஆண்டவர், அதுபோல எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் சபைக்கு இருக்க யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனைக்கோ அந்த கடன் பிரச்சனையை மாற்றி போடுமே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், நான் பிஸ்தான்ல கிருபைக்கு அன்பு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் ஜீவன் நல்ல. அடுத்ததாக, தேவோட சபையிலையும் இந்த சபையிலையும் என்னென்ன கூடிய இருக்கோ அந்த அத்தனை கூடியிலையும் கர்த்தருடைய வல்லமை பகிரங்கமாக வெளிப்படணும். வருகிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை சுகம் உண்டாகணும்னு சொல்லி நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறேன். எங்கள் சபையில் வச்சிருக்க நீ எல்லா கூடியும் உங்கள் சமூகத்தை அர்ப்பணிக்கிறான். ஒவ்வொரு கூடிய நீ தொடக்கத்தின் முடிவு வரைக்கும் நடத்தி கொடுக்கும்போது நாங்கள் செபிக்கிறோம். கூடிய எல்லா பணத்தை பொறுத்து நீ சந்திக்கும்போது நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூடியை நடக்க விடாமல் தடை பண்ணிங்க எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் வல்லமை தாமே ஒவ்வொரு கூடுகளையும் செயல்படுமே நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு கூடுகளையும் மகிமையை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவர், அந்த வல்லமை எங்கள் சபையில் ஊற்றப்படுமே நாங்கள் செபிக்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த கூடையிலிருந்து கலந்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் சுகமும் விடுதலையும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அப்போஸ்தலன் கிருபைக்கு அன்பு செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் இந்த நம்மளுடைய சபைக்காக ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். உற்சாகம் ஒரு கை தட்டுங்க, சத்தம் அல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.
ஒரே ஒரு வசனத்தை நம்ம அல்லேலூயா ஆமீன். ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நாம் தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆமீன். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்போம். ஆமீன். லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் எல்லாரும். 19வது அதிகாரம். அல்லேலூயா ஆமீன். 29 அப்படி வாசிப்போம். ஆமீன். அவர் ஒலிவமலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னன்னா, ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒரு சுவிசேஷ பாரம், ஒரு இருதயம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணுங்கிறத கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு சீசர்களிடத்துல, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளிடத்துல ஒரு இடத்துல மௌனமா இருக்க சொல்லல, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நம்மளை போக சொல்லுகிறார். ஆமென். நம்மளை புறப்பட சொல்லுகிறார். ஏன்னா அவர் சீசர்களிடத்துல கடைசியா சொல்றப்போ சொல்றாரு, வானத்திலும் பூமியிலையும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் என்ன செய்கிறேன், உடையவராய் உங்களுக்குள்ள இருந்து சொல்கிறேன். நீங்கள் புறப்பட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்மளிடத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தயவு செய்து புறப்பட்டு வெளியில் போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளிடத்துல எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் ஒரு காரியத்தை பரலோக ராஜ்யம் ரொம்ப தாகமாக எதிர்பார்க்க. என்னன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரையும் எப்படி கொண்டு வர முடியுது அப்படின்னா, பலவந்தம் பண்ணி கொண்டு வர்றோமா. எப்படி கொண்டு வர்றோமா? அல்லேலூயா. அவ்வளவு ஈஸியா வர மாட்டேங்கிறாங்க. அவங்களை எப்படி நம்ம கொண்டுட்டு வர்றோம்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றோம். கஷ்டப்பட்டு தேவனிடத்துல நம்ம என்ன செய்யறோம், கூட்டிட்டு வருகிறோம். அல்லேலூயா. ஒரு ஒயின் ஷாப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வர்றதுக்கு ஒரு பெருந்திரளான கூட்டம் என்ன செய்யுது, இருக்குது. ஒரு பாவத்தை பண்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா திரளான ஜனங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கூட்டம் அப்படின்னா வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பலதரப்பட்ட காரியங்களுக்கு வர ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யம்னு சொன்னாலே பலவந்தம் பண்ணி கஷ்டப்பட்டு என்ன செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாலே என்ன செய்யறாங்க, ஐயையோ அதுக்கெல்லாம் அல்லேலியாவுக்கெல்லாம் நாங்க என்ன செய்யறது இல்லை, அந்த கூட்டத்துக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் இவ்வளவு பலவந்தம் ஏன் பண்ண சொல்றாரு அப்படின்னா, இப்ப நமக்கும் பிசாசுக்கும் ஒரு பெரிய யுத்தம் என்ன செய்கிறது. இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க என்ன செய்வீங்க, பாப்பீங்க. யாராவது அதை கேட்டாங்கன்னா, ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா, இது என் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. கழுதையும் வேணும், கழுதை குட்டியும். சொல்லுங்க. குடும்பமே என்ன செய்யணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் ஒரு நபரை மட்டும் தெரிந்தெடுக்கிறவர் அல்ல, அந்த குடும்பத்தையே என்ன செய்கிறவர், அவர் தெரிந்தெடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போங்க, பக்கத்துல இருக்கிற தெருக்களுக்கு போங்க, பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு போங்க. தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர்
அவருடைய வருகையின் நாள் வரைக்கும் எதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா சுவிசேஷத்தை நம்ம நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. சுவிசேஷத்தை நம்ம நிறுத்தவே, நம்ம நாவுகள்ல கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தைகள் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட நம்மளுடைய சுவிசேஷ வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய வேலை என்னன்னா எப்போதுமே இயேசுவை சுமந்து போகணும், இயேசுவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது சுவிசேஷமாய் மற்றவர்களுடைய இருதயத்தில் விதைக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷத்தை விதைக்கும் போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா கழுதையையும் கழுதை குட்டிகளையும் நீங்கள் அவிழ்த்து கொண்டு வந்து தேவனிடத்தில் சேர்க்கிறீர்கள். அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பல குடும்பங்கள் தேவனை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தேட ஆரம்பிக்கும். கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா அவருக்கு விசுவாசிகள் தேவையில்லை, கழுதையை கூட்டிட்டு வர்ற நபர்கள் தேவை. கழுதை குட்டியை அழைத்துட்டு வருகிற நபர்கள் தேவை. ஆத்துமாக்களை கொண்டு வருகிற நபர்கள் தேவை. அவர் சமூகத்துல சேர்க்கிற நபர்கள் தேவை. அல்லேலூயா. ஏன் இந்த இடத்துல நான் இதை உங்கள்கிட்ட சொல்றேன்னா இந்த இரவு நேரத்துல சுவிசேஷ பாரமுடைய நபர்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? எழுப்பி தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், வெளியில போறதை விட முதல்ல நம்ம பக்கத்து வீட்டில் போய் அடிக்கடி உட்காந்து இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாமா? ஆமென். சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த 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 வீட்டை குறித்ததான ஒரு ஆத்தும பாரத்தை நம்ம கையில் எடுக்கலாமா? ஆமென். மூணாவது, நெகேமியாவை போல ஆத்தும பாரத்தோட அந்த அந்த வீட்டுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அந்த தெருவுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அந்த ஊருக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்போ அந்த குடும்பத்துக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறப்போ, அந்த தெருவுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் அந்த ஆத்துமாவை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுக்கள்ல இருந்து விடுதலையாக்கி நம்ம கரத்துல கொண்டு வந்து கொடுப்பாரா? அல்லேலூயா. அப்போ அவ்வளவு ஈஸியா நம்ம ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்க்க முடியாது. நாம் முதல்ல அந்த குடும்பம் தேவனுக்குள்ள வர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னா அந்த குடும்பத்துக்காக முதல்ல நம்ம பாரப்படணும். ஆமென். பாரப்படணும், அழுகணும், புலம்பணும், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கணும். அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம ஜெப நட பண்ணலாமா? அந்த வீட்டை சுத்திலும் ஜெப நட பண்ணலாம், தெருவை சுத்திலும் ஜெப நட பண்ணலாம், ஊரை சுத்திலும் ஜெப நட செய்யலாம். அல்லேலூயா. அப்படிலாம் செய்யறப்ப என்ன நடக்கும்னா அந்த ஏரியாவை ஆளுகை செய்கிற அசுத்தாவி ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட்டு போகிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? இப்ப பாருங்களே, இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம மனசுக்குள்ள நினைப்போம், நம்ம எதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டே வருது, நாம தோத்துட்டோம், அந்த மாதிரி காரியங்களை நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நேற்றைய தினத்துல நம்ம இதுல ஒரு தம்பிக்கு கனவு வந்துச்சான், நான் எந்தெந்த காரியத்தையெல்லாம் திட்டம் போட்டிருந்தனோ அதையெல்லாம் செயல்பட விடாதபடி நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிசாசு வந்து என்ன செஞ்சிருக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பிசாசோட திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்மளுடைய ஜெபம் அந்த அந்த திட்டங்கள் நிறைவேறக்கூடாத அளவுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? தேவனுடைய பாதுகாப்பா இங்க என்ன செய்யுது? அல்லேலூயா. நீங்க உற்சாகத்தோட ஜெபிக்கலாம், சில நேரத்துல சோர்ந்து போய் ஜெபிக்கலாம், சில நேரத்துல நீங்க தூக்கத்தோட கூட நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? நீங்க ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறார். கை தட்டுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க ஜெபம் பண்ண உங்க ஏரியாவில் கட்டி வச்சிருக்கிற ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நீங்க நிர்மூலமாக்குறீங்க, கட்டுக்களை அறுக்கிறீங்க, ஜனங்களை விடுதலை ஆக்குறீங்க, தேவனுடைய சமூகத்துல கொண்டாந்து ஜனங்களை சேர்க்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க இப்படிலாம் நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கிறப்போ அநேகரை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு 9வது நாள். இந்த 9 நாள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் சும்மா விடுவாரா? அல்லேலூயா. அதான் இன்னைக்கு ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, இந்த
அரச மர இலையை சாப்பிட்டா ஏதோ அது ரத்தம்லாம் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அது சிகப்பணுக்கள்லாம் நல்ல உற்சாகமாக செயல்படும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சொன்னாங்க, அதனால தான் நிறைய பேர் இந்த அரச மரத்தை என்ன செய்கிறாங்க, அடிக்கடி சுற்றி வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, சுற்றி வர்றதுக்கே நிறைய பேருக்கு சுகமாதுன்னா நான் 2 இலையை பிடிங்கிட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களே, இந்த 9 நாள் 2 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறதே இந்த அளவுக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கிறாருன்னா நாம் இன்னும் அதிகமாக இன்னும் 15 நாள் 20 நாள் 21 நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்க போகிறதுன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அல்லேலூயா. நிச்சயமாக வல்லமை உள்ளதா என்ன செய்யும், இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்களே, மத்தேயு எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் 8-9 வாசிங்களே, வேகமாக வாசிப்போமே. மத்தேயு 22வது அதிகாரம் 8-9. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனாங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். நீங்க சுவிசேஷம் சொல்ல போறாள் எப்படி போய் சொல்லணும்? வழியருக, தெருக்கல்ல, வீதிகள்ல இந்த மாதிரி இருக்கிற நபர்களை போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நல்லா கூப்பிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கண்ணுக்கு தெரிகிற எல்லாரையும் கூப்பிடலாம். சொல்லுங்க, கண்ணுக்கு தெரிகிற எல்லாரையும் நம்ம என்ன செய்யலாம், ஆமா கூப்பிடலாம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு என்ன செய்யுங்க, கல்யாணத்துக்கு என்ன செய்யுங்க, சத்தமா சொல்லுங்களேன், அழைத்து கொண்டு வாங்க, கூப்பிடுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அண்ணன் சொன்னாங்கல்ல, 143 கோடி ஜனங்களும் ஏதாவது ஒரு சமாதானம் கிடைக்குமான்னு தான் அந்த உலகத்தை தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. எல்லாருமே இந்த சமாதானத்தை தேடி தான் என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, எந்தெந்த நிலைகளில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்களோ இவங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாங்கலேன்னு கூப்பிட்டா நிச்சயமா ஆண்டவர் அவர்கள் அழைத்து கொண்டு வர வைப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்களேன். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். யாரெல்லாம் கூட்டி வந்தாங்களா சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க. நல்லா அக்கா இங்க என்ன பாருங்க, சொல்லுங்க. நல்லவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க, சொல்லுங்க. கெட்டவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. நல்லவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. நல்லவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க, சில குடும்பங்களை கெடுக்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. நல்லவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க, கொலைகாரனையும் கூட்டிட்டு வந்தாங்க. நல்லவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க, தீயவர்களையும் கூட்டிட்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கல்யாண வீடு இது. இந்த வீட்டுக்கு வருகிறப்போ எல்லாரும் எப்படி கூப்பிடணும், கெட்டவங்களையும் கூப்பிடணும், நல்லவங்களையும் நம்ம என்ன செய்யணும். அல்லேலூயா. அப்படி கூப்பிட்ட உடனே என்ன நடந்துச்சான், கல்யாண வீடு என்ன செஞ்சிருச்சான், சொல்லுங்க. சத்தமா நிறைஞ்சிருந்துச்சு. சத்தமா சொல்லுங்க, எப்படி இருந்துச்சான், சொல்லுங்க. நிறைய இருந்துச்சு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இப்ப கல்யாண வீடு நிறைஞ்சிருக்கணும்னா நல்லாரையும் கூப்பிடணும், பொல்லாரையும் கூப்பிடணும். நம்ம சொல்றோம்ல, இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க, வரமாட்டாங்க. அப்படி இல்லை. நாம திறப்பிலே நின்று அந்த நபர்களுக்காக ஜெபிக்கிறப்போ அந்த கழுதையின் கவறுகள் அவிழ்க்கப்படும், அந்த கழுதையின் குட்டிகளினுடைய கவறுகள் அவிழ்க்கப்படும். அந்த ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நம்மளை சேர்க்க வைப்பார். கை தட்டுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை நமக்கு என்ன செய்வார். அல்லேலூயா. எப்படியா, லூக்கா 14வது அதிகாரத்தை வேகமாயிடுங்களே. லூக்கா 14. கர்த்தர் நல்லவர். லூக்கா 14 ஆமென் 21ல இருந்து வாசிங்களே. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகள் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். என்ன இருக்குதா,
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் இடம் என்ன செய்யுது சொல்லுங்க, பெருகிக்கிட்டே போகுது. பின்னாடி நம்ம இடிச்சுக்கிட்டே போவோம். சொல்லுங்க, இன்னும் இடம் என்ன செய்யுது இருக்குது. அல்லேலூயா. அதனால நம்ம யார் யாரெல்லாம் கூப்பிடணுமா சொல்லுங்க, யார் யாரெல்லாம் கூப்பிடணுமா? அதில் போட்டிருக்கு பாருங்களேன், எவ்வளவா? ஏழை, ஊனர், சப்பானியர், குருடர், என்னது, யார் யாரெல்லாம் வந்து புறம்பா ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டி கொண்டாந்து வீட்டில் என்ன செய்வோம்? கல்யாண வீட்டில் சேருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே. சொல்லுங்க, இன்னும் இடம் நிறைய இருக்குதுப்பா. இந்த இடத்தையெல்லாம் நாங்கள் நிரப்பணும்ப்பா. எங்களுக்கு அந்த சுவிசேஷ பாரத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு அந்த சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள வரட்டும்பா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கடுத்து வாசிங்களே, கீழே வாசிங்களே, 23 வாசிங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. எப்படி கூப்பிடணுமா? பரலோக ராஜ்யம் எப்படி கூப்பிட சொல்லுது? பலவந்தம் பண்ணி கூப்பிட சொல்லுது, வருந்தி கூப்பிட சொல்லுது. இப்படித்தான் நம்ம அவங்களை என்ன செய்யணும்? ஆமென். இப்படித்தான் நம்ம அவங்களை கூப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை உள்ள கொண்டுட்டு வந்து அவர்கள் மூலமாய் அதிசயங்கள் அற்புதங்களை நடப்பிக்கும் போதுதான் அவங்க இதுல உறுதியாய் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நன்மையானதை நமக்கு தந்தருளுவாராக. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிப்போம். லூக்கா 12:19 எடுத்து வாசிங்களே. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடைய சொல்லிக் கொடுக்குறேங்க. என்னன்னா, நீங்க உங்களுக்காக அநேகத்தை சேர்த்து வச்சிங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, தேவனுக்காக நீ என்ன செய்தாய்? நாம இந்த நமக்காக அதை செய்யணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீ ஒன்னே ஒன்று செய்யி. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ. இங்கே கழுதை இருக்குது, கழுதைகள் இருக்கிறன, கழுதை குட்டிகள் இருக்கிறன. அதை அவுத்துட்டு வா, சுவிசேஷத்தை சொல்லு. அதன் நிமித்தம் உன்னுடைய சபையை நீ நிரப்பு, ராஜ்யத்தை நிரப்பு. கர்த்தருடைய மகிமை உன் மூலமா அது மகிமைப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்க, நான் உனக்கு கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன். நீங்க இந்த இடத்தை விட்டு நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இடத்துல நிறைய ஆட்களை நிரப்பிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகணும். ஆமென். அப்படி எழுந்துருங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர்கிட்ட பேசும். அப்படியே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சொல்லுவோமா? சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை, 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 ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உயர்த்தி துதிப்போமா? அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி
ஸ்தோத்திராண்டவரே. அப்பனே உமக்கு தந்தே. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஒரே ஒரு காரியத்தை விதைக்க விரும்புகிறார். சுவிசேஷ பாரம். கடைசி காலங்கள்ல நாம் இன்னும் தீவிரமா தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும்ல. இந்த சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள எழும்புவதாக. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த சுவிசேஷ பாரம் எங்களுக்குள்ள எழும்பட்டும்பா. இந்த சுவிசேஷ பாரம் எங்களை அழுத்தட்டும்பா. சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும் உம்முடைய நாமத்தை நாங்கள் சுவிசேஷமா அறிவிக்கணும் ஆண்டவரே. அந்த பாரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. அந்த பாரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கக்கூடிய அந்த பாரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. சுவிசேஷ பாரத்தின் வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுவதாக. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச உங்க நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உங்க நாமம் சொல்ல வேண்டும். உங்க நாமம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, சமூகத்தில் சுவிசேஷ சொல்லுகிற பாரத்தை நீர் எங்களுக்கு இன்னைக்கு நீர் தந்ததற்காக நன்றி. பாரம் வெளிப்படட்டும்பா. இந்த ஆத்தும பாரம் வெளிப்படட்டும்பா. ஆத்தும பாரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. அந்த ஆத்தும பாரத்தை நீர் எங்களுக்குள்ள தந்தருளுவீராக. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. தேவகரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.